வணக்கம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிறுவனம் எப்படி ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட மட்டும் வச்சு சுற்றுச்சூழல் பத்தின ஒரு ஆழமான செய்திய நம்ம மனசுல பதிய வைக்குதுன்னு. வாங்க, இன்னைக்கு அந்த டெக்னிக்க நம்ம உடைச்சு பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல கதையா இருந்தாலும் சரி, ஒரு பவர்ஃபுல்லான விளம்பரமா இருந்தாலும் சரி, அது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் பொதுவான, நம்மளால புரிஞ்சுக்க முடியற ஒரு பிரச்சனையில இருந்து தான். அதுதான் நம்ம கவனத்த முதல் நொடியிலேயே பிடிக்கும். உங்க பழைய டிவைஸ்களுக்கு என்ன ஆகுது பாத்தீங்களா? இந்த கேள்வி எவ்வளவு நேரடியா நம்மள தாக்குதுன்னு. ஏதோ உலக பிரச்சனைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த வேஸ்ட இது நம்ம வீட்டு பிரச்சனையா, நம்ம தனிப்பட்ட பிரச்சனையா மாத்திடுது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு ஆபீஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்ல, இது எல்லாருடைய பிரச்சனைன்னு தோணுது இல்லையா? அந்த பழைய உபயோகமில்லாத பொருட்கள் நம்ம மனசுல ஏற்படுத்துற ஒருவித சங்கடத்தை இது தட்டி எழுப்புது. சரி, பிரச்சனையை நல்லா புரிய வச்சுட்டாங்க. அடுத்து என்ன? அதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அந்த தீர்வுக்கு ஒரு முகம் வேணும். அப்போதான் நமக்கு நம்பிக்கை வரும். இங்கதான் ஒரு நிபுணர், ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள வர்றாரு. ஒரு பொதுவான பிரச்சனைய பேசிட்டு இருந்தவங்க பாருங்க, டக்குன்னு திரு ரிச்சர்ட் கலைச்செல்வம்னு ஒரு தனிநபர் மேல கவனத்தை திருப்புறாங்க. இவர்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போறவர்னு ஒரு முகத்தை காட்டிடுறாங்க. 34. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். 34 வருஷ அனுபவம்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லும்போது அவர் மேல நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தானாவே உருவாகிடுது. ஜப்பான், சீனா, இந்தோனேஷியா, இந்தியா, இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்ட பேரை சொல்லும்போது அவரோட அறிவு உலகத்தரம் வாய்ந்ததுன்னு நம்ம மனசுல பதியுது. இவங்க கொடுக்க போற தீர்வு சாதாரணமானதில்ல, ஒரு உலகத்தரம் வாய்ந்ததுன்னு நமக்கு புரிய வைக்குது. ஓகே, இப்போ நமக்கு நிபுணர் மேல நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்து என்ன? அவங்க சொல்ற தீர்வு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையா இருக்கணும். அதத்தான் இப்போ செய்ய போறாங்க. ஐடி உபகரணம், கம்ப்யூட்டர், வீட்டு உபயோகப் பொருட்கள் லிஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. இத பார்த்த உடனே ஓ, இது நமக்கு செட் ஆகும் அல்லது இது நமக்கானது இல்லைன்னு நாம ஈஸியா முடிவு பண்ணிடலாம். எந்த குழப்பமும் இல்ல. உங்க பொருளை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க வந்து எடுத்துப்பாங்க. பாருங்க, வெறும் 3 ஸ்டெப் தான். எவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயத்த எவ்ளோ சிம்பிளா மாத்திட்டாங்க. வாடிக்கையாளர் மனசுல இருந்த எல்லா தடைகளையும் இது உடைச்சிடுது. இப்போ வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், நம்பிக்கை. நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன சந்தேகத்தை கூட எப்படி போக்குறாங்க, சட்டதிட்டங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆழமான நம்பிக்கையை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. ESGன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சுற்றுச்சூழல், சமூகம், நிர்வாகம். சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க நல்ல கம்பெனி, எல்லாத்தையும் சரியா பண்றோம்னு சொல்றதுக்கான ஒரு வழி இது. இத கேட்டோன்னே சுற்றுச்சூழல் மேல அக்கறை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் தான். ஒன்னு கண்டபடி தூக்கி போட்டு ஆபத்தை வரவழைக்கிறது, இன்னொன்னு லைசன்ஸ் இருக்கிற சர்டிஃபைடு கம்பெனி கிட்ட கொடுத்து பாதுகாப்பா இருக்கிறது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எது சரின்னு. சாய்ஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு இல்லையா? இந்த வரி ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா, இது உங்க வேலை ஏன் வேலைன்னு இல்ல, இது நம்ம எல்லாருடைய கூட்டு பொறுப்பு. சரியான இடத்துல விக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை ஞாபகப்படுத்துது. எல்லாமே முடிஞ்சுது, நம்மள நம்ப வச்சாச்சு, ஆர்வத்தை தூண்டியாச்சு. இப்ப கடைசியா நம்மள உடனடியா ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும் இல்லையா? அதுக்கு பேரு தான் ஃபைனல் கால் டு ஆக்ஷன். சும்மா வாங்க, எங்க கிட்ட குடுங்கன்னு சொல்லல, பசுமையால மலேசியாவை உருவாக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது வெறும் பிசினஸ் இல்ல, இது ஒரு பெரிய இயக்கம்னு நம்மள உணர வைக்குது. ஒரு பெரிய நல்ல விஷயத்துல நம்மளையும் ஒரு பகுதியா மாத்துறாங்க. கடைசியா ரொம்ப நேரடியா சிம்பிளா விஷயத்த முடிக்கிறாங்க. இதோ திரு ரிச்சர்ட் கலையோட நம்பர். நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு குழப்பமே வேண்டாம், நேரடியா ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதான். இந்த நேரடியான அணுகுமுறை தனிப்பட்ட முறையில நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி, நாம ஒரு கம்பெனியோட பிட்ச அக்கு வேற ஆணி வேற பாத்துட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இது வெறும் ஒரு கம்பெனியோட கதை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க நம்மளோட பங்கு என்ன? இத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும்.